தேம்பி தேம்பி அழுது ஐயோ எனக்கே சிரிப்பா இருக்கு. பொண்ணு வந்து தேம்பி தேம்பி அழுது என்னன்னு கேட்டா நான் விஜய பார்த்துட்டேன்னு ஒருத்தி அழுதா. இன்னொரு அம்மா ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனையும் ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு ஒருத்தி பார்த்துட்டேன்னு எழுதுறா, ஒருத்தி பார்க்கணும்னு எழுதுறா. இதற்கு அவங்க அம்மாலும் பிள்ளையும் சேர்ந்து வந்திருக்கு. இன்னொருத்தி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு விவோ போனை காணோம். இப்பயும் குட்டப்புறா உருப்புறான்னு சொல்லி உன்னை சந்தை சிரிக்க வைக்கல. என் பேர் ஜாக்கி இல்ல. எதோ இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பேசு. இன்னொருத்தன் ஐயோ ஒருத்தன் ஓப்போ போனை காணுமா. இதை பற்றி நம்ம கேள்விக்கிறோம் ஒழிய இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ. ஆனா விஜயனுடைய ரசிக கூட்டம், இந்த முட்டாள் கூட்டம், இந்த தற்கொலை கூட்டம் ஒன்ன மிதிப்பேன். அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தேனா? உன்னை ஏன் அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து நாங்க வந்தான்னா சீமான் வந்தான்னா நாங்க சூற விட்டுருவோம், அவனை நாங்க சம்பவம் பண்ணிடுவோம், அவனை செத்துருவான் அப்படின்னு பேசுது. நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாதுங்க. அவங்க உசுருக்கு நண்பங்க. டேய் ஒரு அடிக்கு தாங்குவியாடா? ஒரு ஆடி காத்து வந்து வேகமா அடிச்சுன்னா தூக்கி தூர போயிட்டு சோள கொள்ள பொம்மை மாதிரி இருக்கிறான். நீ க்ளோஸ்ல யூடியூபரும் நாதாக்கா நிர்வாகியுமான சாட்டை துரைமுருகன் மீது தாவேகா தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. தாவேகா பெண் தொண்டர்கள் குறித்து ஒருமையில் அவதூறாக பேசியதாக தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேல டவுட் வந்ததுக்கு தான் இந்த அடி. நீதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இது ஒரு சனியே இது ஒரு சனியே, ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. என்னடா டென்ஷன் பண்ற? ஐய ரெண்டு தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? நாலு ஆளுக்கு பேசிட்டு இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 சொல்லுப்பா. வா வாங்க கட்டிருக்காரு. மாற்றம் மாற்றம் ஓடு ஓடு. இதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, ரெண்டு பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட். அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி. நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. தடுத்து நிறுத்துங்க. எனக்கு தெரியலையே, நான் வெள்ளந்தியா பேசினிருக்கேன். பாயிண்ட்னா என்ன? அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு, கேப்பம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாட்டுக்கு சாகலாம். அப்படியா கொப்படியா அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்துல போட்டு காட்டுறேன். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. காப்பி அடிச்சிருவானா சொல்லிடாதேன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. பேசிக்கிறான். இப்ப சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிகலா வந்துருவோம். என்ன பிராக்டிகல்? ஏண்டா இப்படி பைத்தியமா தெரிய அலையிறிய? என்ன காமெடி பண்றியா? சும்மா பேசிட்டு அது பிராக்டிகல். எதுவும் பிராக்டிகலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த. பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், அபடைக்கப்பால். டேய் என்னடா இது? அவங்க மனசுல இருக்கிறத அவர் முதுகுல கூட்டிட்டு ஓடுறாங்க. இந்த இடத்துல வந்து இறங்கின உடனே சகோதரர் ஒருத்தர் வந்து அண்ணா பொதுக்கூட்டத்துல பேசும்போது இந்த நமக்கு எதிராக ஒருத்தர் போர் அறிவிச்சிருக்காரு இல்லையா, ஒரு சோம்பீஸ் கூட்டம். அவரை நல்லா திட்டுங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்டேஜ் 20,000 ரூபாய் இருக்குமா? ஸ்டேஜ் ஒரு 20,000 ரூபாய், ஸ்பீக்கர் ஒரு 20,000, மொத்தமா ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செலவு பண்ணி பொதுக்கூட்டம் போடுறது ஒரு பைத்தியக்காரனை பத்தி பேசுறதுக்கா? எங்களுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். இங்க பைத்தியக்காரனை பத்தி பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சீமான் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது காமராஜர் இறந்ததுக்கு அண்ணாதுரை அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. காமராஜர் இறந்ததுக்கு அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார்கள்.
காமராஜர் அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து 1975. காமராஜர் விருதுநகர்ல தோல்வியுற்ற பொழுது அண்ணாதுரை வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்தார். தோல்வியுற்றதுக்கு பதிலாக இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பால் விலை ஏத்திருக்கீங்க, மின்சார விலை ஏத்திருக்கீங்க, பேருந்து கட்டணம் ஏத்திருக்கீங்க, சொத்து வரி, வீட்டு வரி ஒட்டுமொத்தமா ஏத்தி வச்சிருக்கீங்க. சாமானியோட வலியும் மொழியும் புரியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி? மைதாட்சி. கரெக்ட், இதேதான். விஜய் எதுக்கிறதுக்காக 12 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்க நீ? அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. வேற வேலையே இல்லையா உனக்கு? வேற நாட்டுல வேற பிரச்சனையே தெரியலையா? தெரியல. விஜய் கேக்குறாருல வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டுல போய் முதலீடா, இதை நீ கேட்க வேணா? சும்மா இவளை பத்தி எனக்கு தெரியாதா? இவனுக்கெல்லாம் தைரியமே கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகு 100 கேள்விகள் விஜய் கிட்ட நானும் சேர்ந்து கேக்குறேன். கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கூட ஆகல, அந்த கட்சியை போய் நொச பொழுதீனிக்கு நோண்டிக்கிட்டு இருந்தா. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. எந்த கட்சியின் தலைவனாவது லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானாங்க? எந்த கட்சி தலைவன் விளையாடுவாங்க? அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான்னா, இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. சட்டையை கட்டிட்டு ஒரு ரூம்குள்ள நடக்கிற விஷயத்த ரீல்ஸ் மட்டும் பண்ணலாமாடா? அதை பார்த்து பல பேர் கெட்டு போக மாட்டாடா? அப்ப தலைவன் சட்டையை கட்டி ரீல்ஸ் பண்ணலாம், லைட் ஆஃப் பண்ணி ஃபேன்ஸை பார்க்க கூடாது. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரிமை உரிக்கல. சாட்டை மாமா பையன் இருக்கான் பாத்தீங்களா? நல்ல விஷயத்தையே நாதாரித்தனமா தான் அவன் பேசுவான். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வருமான வரித்துறை விஜய் அவர்களை பிடித்து விட்டது, ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொன்னவரு இப்படிதான் பண்ணுவாரா அப்படின்லாம் வேற கூவிட்டு இருக்கான் ஓவரா. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஊழலை ஒழிக்க போறேன், கொள்ளையடிக்கிறதை நிறுத்த போறேன், குடும்ப ஆட்சியை தடுக்க போறேன், நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற இவர்தான் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரா அப்படிங்கிற விமர்சனம் உருவாயிருக்கிறது. இதனுடைய மொத்த பின்னணி இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீனே ஒரு பைத்தியண்டா, நீயே ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. அதாவது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாப் 10 செலிபிரிட்டிஸ்ல வந்து 2வது ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வெறும் ஒரு 15 கோடி ரூபாயை பதுக்கி ஒளிச்சு வச்சு என்ன ஆயிட போகுதுன்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாட்டை போட்டு எவன்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நம்ம பாட்டை போட்டு நம்ம யாருன்னு காட்டுறோமாப்ல. இன்னொரு மேட்ரு, 2015 வருமான வரித்துறை அவர் வீட்டுக்கு போச்சு. நமக்கே தெரியும், அந்த மாஸ்டர் படத்தப்போ நெய்வேலி ஷூட்டிங்ல இருந்தாரு. அப்பதான் வருமான வரித்துறை அவர் வீட்டுக்கு போச்சு, ரைடு பண்ணாங்க. ஒன்னும் இல்லைன்னா வர சொன்னாங்க. இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே எல்லாம் விட்டு ஓட்டிங்க. விஜய் அவர்களோட தீவிர பிரச்சாரம் பாசிச பாஜக, பாய்சன் திமுக அப்படின்லாம் சொல்ற இந்த சமயத்துல விஜய் அவர்கள் மேல அவதூறு கிளப்பணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னாக்கா, அப்ப இது என்ன மாதிரி செய்தியா இருக்கும்ன்றது ரெண்டாவது நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணிட்டு சிங்காரம், தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது.